மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்குது. அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு நல்ல தன்மை. அப்போது எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குது. எப்போ? இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஜனவரி மாதம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது செவ்வாய் பகவான் 6க்குரியவன், லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது. சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுக்கிரன் 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்குது. ராசியிலேயே குரு பகவான் வந்திருக்கார். அப்போ இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த வருட தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்தினுடைய முதல் பகுதியிலேயே சூப்பராக இருக்க போகுது. தொட்டது துளங்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கும், மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க. ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். பணத்தில் எந்த பிரச்சனை இல்லை. இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில், பேச்சு சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக தான் இருக்க போகுது. ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்திலே சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறது சூப்பர் தான். 3ல் மறைவு ஸ்தானத்தில் இந்த பாவகிரகம் இருக்கும்போது நல்லது செய்ய போகுது. என்ன டிராவல் பண்ண வைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையில் பிடிப்பீங்க. ஞானங்கள் பெருகும். உள்ளுணர்வு சக்தி அதிகமரிக்கும். அதாவது உங்கள் உள் மனசில் சில விஷயங்கள் என்ன பாடு உள்ள உதயம் ஆயிடுச்சுன்னா அதை செயல்படுத்தியே தீரணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதற்கு கிரகங்களினுடைய அனுகிரகம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. 4க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்குறார். அப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்குது. வீடு, இடம், நிலம், அசையும் சொத்துக்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், ஒன்றையே திருப்பி திருப்பி செய்யக்கூடிய தொழில்கள், அப்போ இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய தன்மை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஸோ இந்த மாதிரி 4ஆம் இடத்தின் வாயிலாக இடத்தை, அதாவது என்ன சொல்கிறது, அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டு வாடகை வருமானம். ஸோ ஒரு வாடகை வருமானம் பெறக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. ஒரு நிலையான வருமானம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஏற்படுத்தும். அதற்குண்டான செயல் திட்டங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமைய பெறும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. 5க்குரியவன் 7 இருக்கிறது சூப்பர் தான். அன்பு, பாசம், காதல், நேசம் இயல்பாகவே வரும். 5க்குரியவன் 7 இருக்கும்போது நல்ல தன்மை. 5 காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்கள், இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் இப்போ வக்ரமாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது கடந்த சில மாதங்களாகவே அதுக்கான முயற்சியில் இறங்கி கொண்டு, அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொண்டு, அதற்கான செயற்கை கருவூட்டல், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் நல்ல காலம். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் பகுதியே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சார், 6ஆம் அதிபதி ஆகாதவன் தான், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன். அவன் குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது நல்லா இருக்கும். அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்ல தன்மை இருக்கும். அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறைகள் சூப்பராக இருக்க போகுது.
இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட், இடம் வாங்கி விற்பது, நிலம் சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீண்டும் குரு பகவான் ராகுவை பார்க்கிறார். ராகுன வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், அங்க போய் படிக்கக்கூடிய கொடுப்பினையும் இந்த காலகட்டம் உண்டு. அப்ப இதுவரைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவர்களுக்கு கூட இப்ப இந்த எண்ணத்தை உருவாக்கும். அப்போ வெளிநாட்டு படிப்புகள், வேற ஸ்டேட்ல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், ஸோ இதெல்லாமே அந்த ராகுன அந்நிய மதத்தினர், வேற காஸ்ட், அதாவது அந்நிய மதத்தினருடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மைகள் சிறப்பு பெறும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி தான் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 4 கிரகங்கள் அப்படியே போய் 8ஆம் இடத்துல உட்கார போகுது. லக்னாதிபதி போய் ராசி அதிபதி 8ல் உட்கார போறார். 6க்குரியவன் 8ல் போய் உட்கார போறார். சூரியனும் போய் 8ல் உட்கார போகுது. சுக்கிரனும் 8ல் உட்கார போகுது. அப்போ என்ன அப்படின்னா, சுக்கிரன் 13ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி 8ல், செவ்வாய் பகவான் ஜனவரி 16ஆம் தேதி, புதன் பகவான் ஜனவரி 17. ஸோ அப்போது இந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கையாளணும். எந்த புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வண்டியில் வாகனத்தில் செல்லும் போது இரவு நேர பயணங்கள், இந்த வேகத்துடன் செயல்படுவது, இதெல்லாம் கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாம் 8ல் போய் உட்கார போறாரு. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும். சூரியன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். தகப்பனுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், தகப்பனோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் ஆஃப் மட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏன்னா கோபக்காரக கிரகமான செவ்வாய் இங்கே உச்ச பலம் அடையுது. 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கோபமாக வரக்கூடிய, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய, டக்குன்னு வேலையை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. அப்போ 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். ஏன்னா அதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. சார் என்ன மாதிரி நடக்கும்? திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர் இடமாற்றம் கிடைக்கும், திடீர்னு ஒரு வேலைக்கு சுவிட்ச் ஓவராக போகக்கூடிய தன்மை. அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பீங்க, வேலை கிடைச்சிரும். திடீர்னு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள். 8ஆம் இடம் என்பது சொந்த ஊரை விட்டு நகர்வது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். கலைத்துறையில் என்ட்ரி ஆகாமே இருந்தவங்கெல்லாம் இப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது. மறைபொருள் ஞானம் கிடைக்கும். திடீர்னு பணம் எங்காவது கொடுத்து வச்சிருந்தா ரிட்டர்ன் ஆகும். அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்க வெளிச்சத்துக்கு வரும். மற்றவர்களின் வலியை போக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் யோசிப்பீங்க. அதாவது மற்றவர்களின் வலியை போக்கக்கூடிய ஒரு நிவாரணமாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் போய் எங்கே ஏதாவது சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையினாலும் அதை தீர்த்து வச்சிருவீங்க. அப்போ கடன் விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து விட்டாலே போதுமானது. மற்றபடி இந்த வருடம் ஜனவரி மாதம் 2026 நல்ல அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதாவது மறைமுக ஞானம், உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும்.
ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.